refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. சிஎஸ்கே தான் போராடே அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்ல முடியல. எம்ஐ தான் ஜெயிக்கும் போயா அந்த பக்கம் அப்படின்னு எம்ஐ ஃபேன்ஸ் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ எல் கிளாசிக்கோ மேட்ச் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பாய்ஸ் கேர்ள்ஸ் ஃப்ரம் பாலா. இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி எல் கிளாசிக்கோ இல்ல. எஸ், நம்ம சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நாங்க நல்லா தான் அவ்வளவு ஆட ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல திடீர்னு அப்படின்னு. அங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் எப்ப நல்லா ஆரம்பிச்சேன், நான் என்னைக்குமே நல்லாவே ஆரம்பிச்சது இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவங்க. சோ ஸ்டார்டிங்ல சில மேட்சஸ் தோத்து போனாலும் சிஎஸ்கே ஓரளவுக்கு வந்துச்சு, அப்புறம் புசுன்னு ஆயிடுச்சு. மும்பை வரவே இல்லை, இன்னும் நீ எப்பதான் வயசுக்கு வருவ அப்படின்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு டீமும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல போட்டி போடும்போது நிஜமாவே இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எல் கிளாசிக்கோவா இருக்கும் அப்படின்றதான் வந்து நம்ம எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம். இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும், ஏன்னா எங்கன்னு இருக்க நீங்க அப்படின்னு மும்பை சரி பாத்தீங்க அப்படின்னா 9வது இடத்துல இருக்கிறாங்க. ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு, அதாவது எத்தனை மேட்ச்ல 8 மேட்ச்ல 2 ஜெயிச்சு 6 தோத்து 4 பாயிண்ட்ல இருக்கிறாங்க. சரி, சிஎஸ்கே எங்கடா காரணம் பாத்தீங்கன்னா 8 மேட்ச்ல 3 ஜெயிச்சு 5 தோத்து 6 பாயிண்ட் இருக்கிறானுங்க 7வது இடத்துல. சோ இப்படிப்பட்ட சிஎஸ்கே மும்பையை வீழ்த்துமா அப்படின்னா வாய்ப்புகள் எந்த டீமுக்கு அதிகமா இருக்கு? சிஎஸ்கே பத்தி பாத்தீங்க அப்படின்னா 3 முக்கியமான விஷயங்கள். 1, அவங்க கிட்ட இப்போ ஹோம் கிரவுண்ட் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. 2, மும்பையை நம்ம இந்த சீசன்ல ஏற்கனவே அவங்க ஹோம் கிரவுண்ட்ல வச்சே தோக்கடிச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹோம் கிரவுண்ட்ல நம்ம சிஎஸ்கே இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல விளையாடிய பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, பிளஸ் மும்பையோட இப்போத்துக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் வந்துட்டு கொஞ்சம் மேல இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு அட்வான்டேஜ் சைக்கலாஜிக்கலாவும் இருக்குது. ஸோ இந்த 3 விதத்துல பார்க்கும்போது சிஎஸ்கே ஒரு அட்வான்டேஜ். ஆனா மும்பை இந்தியன்ஸ் தரப்புல இருந்து நீங்க பாருங்க, மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 3 விஷயம் தான். 1 என்ன அப்படின்னா, அவங்க நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இந்த சீசன்ல இருக்கிறாங்க. ஸோ அது நமக்கு மேபி சாதகமாக அமையலாம், அவங்களுடைய புவர் ஃபார்ம் இந்த ரீசன்ட் டைம்ஸ். 2வது பாயிண்ட்ஸ் டேபிள்ல 9வது இடத்துல இருக்கிற டீமை பார்த்து நான் ஏன்டா பயப்படணும் அந்த ஒரு எண்ணம் வேற இருக்கும். நம்மளோட எக்ஸ்ட்ராவான தோல்விகள் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இது 2வது விஷயம். 3வது, இன்ஜுரி மேல இன்ஜுரி, யாருமே ஃபார்ம்ல இல்ல. முக்காசி பிளேயர்ஸ் பவுலிங் சொதப்படு. இதுதான் நமக்கு பாசிட்டிவா அமையும். ஸோ இப்ப இந்த கணக்குகளை வச்சு பார்க்கும் பொழுது, கணக்கா மட்டும் பார்க்கும்போது, கணக்கு பண்ணி பார்க்கும்போது சிஎஸ்கே பெட்டரான ஒரு ஆப்ஷன் மாதிரி நமக்கு தோணுதா எனக்கு தோணுது. சிஎஸ்கே ஜெயிக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நிலைமையில நம்ம நினைக்கிறோம். ஆனா மும்பை இந்தியன்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வராங்க, கம்பேக் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா ஆன் ஸ்பாட்ல அங்க என்ன நடக்க போகுதுங்கிறத வச்சு நம்மளால சொல்ல முடியுங்க. திடீர்னு சூரியகுமார் செம்ம ஃபார்ம் வருவாரு, ஹார்திக் பாண்டியா செம்ம ஃபார்ம்ல இருக்கிறார், இந்த சீசனு போட்டு கடாஸ் ஆரம்பிச்சிட்டாரு அப்படி வச்சுக்கோங்க, ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால. அப்ப நம்ம வந்து புஷ்னு உட்காந்து வேண்டியதான். கசன்ஃபர் நல்லா போடுவாரு, அவர் ஒருவேளை இந்த பிச்சு செம்மையா போட்டார் அப்படின்னா சொல்லி முடிஞ்சு வச்சு அப்படின்ற மாதிரி ஆயிரும். இப்ப இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வந்துருக்காங்க, அவங்களுக்கும் இன்ஜுரி பிரச்சனைகள் இருக்குது, அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வந்திருக்காங்க. மிச்சல் சாண்டனுக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கையில் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம அதை எந்த வகையிலுமே வந்து அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த வகையில தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ வெற்றி யாரு பக்கம் வரும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்கறேன். அது வரை விடைபெறுவது உங்கள் போலா. ஓகே பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.